Okay, இந்த வீடியோவோட நமக்கு 4th யூனிட் ஃபுல்லா கவர் ஆக போகுது. ஸோ அதில் நம்ம எதெல்லாம் பற்றி 4th யூனிட்ல மிச்சம் இருக்க எந்த டாபிக்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் மாடல், அவுட்புட் மாடல், அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் டிவைசஸ், அப்புறம் கம்பேரிசன் பிட்வீன் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கும் பிஎல்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அப்புறம் பிஎல்சியோட டைப்ஸோ input types, output types, criteria for selection of suitable PLC. PLC select பண்றதுக்கு என்னென்ன criterias எல்லாம் இருக்கு, அப்புறம் என்னென்ன பிராண்ட்ஸ்ல PLCஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரே இதுதான், நமக்கு டாபிக்ஸ் தான் நமக்கு வந்து என்னன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்களே தவிர நம்ம பிளாக் டயக்ராம்ல என்ன பார்த்தோமோ அதை தவிர ஒரு இது கூட நமக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம பிளாக் டயக்ராம்ல பார்த்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம இப்போ வந்து தனித்தனியா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா இன்புட் மாடல், அதோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அண்ட் ஒயரிங் டயக்ராம் பத்தி பார்ப்போம். ஸோ இன்புட் மாடல்ல வந்து இன்புட் மாடல்ல நமக்கு டைப்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா மெயின் டைப்ஸா டிஸ்கிரீட் இன்புட் மாடல், அப்புறம் வந்து அனலாக் இன்புட் மாடல், ரெண்டு தான் மெயின் டைப்ஸ். அதுல வந்து டிஸ்கிரீட்ல வந்து நமக்கு என்னன்னா ஏசி அண்ட் டிசின்னு சொல்லி ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இன்புட் மாடலோட மெயின் பர்பஸ் என்னங்கிறது வந்து நம்ம அதை வந்து நம்ம பிளாக் டயக்ராம்லேயே பார்த்துட்டோம். ஸோ இன்புட் மாடல் என்ன பண்ணுவோம், இன்புட் சிக்னலை ஃபீல்டு டிவைஸ், நம்மளோட இன்புட் டிவைஸ் என்னவோ அதுகிட்ட இருந்து இன்புட் சிக்னலை வாங்கி அதோட சிக்னலை வந்து என்ன பண்ணும், ப்ராசஸருக்கு தேவையான சிக்னலா கன்வெர்ட் பண்ணிட்டு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இன் அடிஷன் இன்புட் மாடல் இன்னொன்று என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன், நம்மளோட இன்புட் டிவைஸ் என்னவா இருக்குதோ அதுக்கும் நம்மளோட ப்ராசஸர் பிஎல்சியோட சிபியுக்கும் ஒரு ஐசோலேஷன், ஒரு செப்பரேஷனை வந்து கொடுக்கறது வந்து நம்மளோட இன்புட் மாடல். ஓகேவா? ஸோ இன்புட் மாடல்ல என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி தெளிவாகவே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து என்ன பண்ண போகுது, இன்புட் சிக்னலை வாங்கி நமக்கு ப்ராசஸருக்கு தேவையான சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ அதில் ரெண்டு டைப் தான், டிஸ்கிரீட் அண்ட் அனலாக். டிஸ்கிரீட்ல ரெண்டு டைப், ஏசி அண்ட் டிசி. ஓகேவா? இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் ஆர் யூஸ்ட் டு கனெக்ட் தி சென்சார்ஸை கனெக்ட் பண்ணி எதெல்லாம் வந்து அனலாக் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் கொடுக்க போகுதோ அந்த சென்சார்ஸ் தான் இது கூட இன்புட் மாடல்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை கனெக்ட் பண்றது மூலியமா இந்த மாடல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அனலாக்ல இருந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து என்ன கொடுக்கும், ப்ராசஸருக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் டேட்டாவா, டிஜிட்டல் டேட்டாவா கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்ப்போம், டிஸ்கிரீட் இன்புட் மாடல். டிஸ்கிரீட் இன்புட் மாடல்ங்கிறது வந்து என்னது அப்படின்னா நமக்கு இதோட தீஸ் ஆர் யூஸ்ட் டு கனெக்ட் தி சென்சார்ஸ். இதுல நம்ம இன்புட் மாடல்ஸ்ல வந்து சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்புட் டிவைஸோட இன்புட் சிக்னலை வந்து ஃபெச் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுல இந்த டிஸ்கிரீட் இன்புட் மாடல்ல வந்து நமக்கு என்ன மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா தட் ஆர் டிஜிட்டல் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் அதாவது ஒன்லி ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பர்பஸ்க்கு இருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ண போறாங்கன்னா டிஸ்கிரீட் இன்புட் மாடல்ல. இன்புட் மாடல் வந்து டிஸ்கிரீட்டாவும் இருக்கலாம், அனலாகாவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுல டிஸ்கிரீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போற சென்சார் எது அப்படின்னா டிஜிட்டல் சென்சார்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எந்த மாதிரி இடத்துல டிஜிட்டல் யூஸ் பண்ணுவோம், ஒன்லி ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பர்பஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரீட் இன்புட் மாடல் தட் இஸ் டிஜிட்டல் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே என்னதுன்னா போத் ஏசி அண்ட் டிசி வோல்டேஜஸ்லயும் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஏசி வோல்டேஜ்ல வேணும்னாலும் கிடைக்கும், டிசி வோல்டேஜ்ல வேணும்னாலும் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ரெண்டு டைப்ஸ் பார்க்குறோம், ஏசி டிஸ்கிரீட் அண்ட் டிசி டிஸ்கிரீட். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப்பா நம்ம எதை பார்க்க போறோம்னா ஏசி டிஸ்கிரீட் இன்புட் மாடல். ஸோ அந்த ஏசி டிஸ்கிரீட் இன்புட் மாடல்ல நமக்கு மேஜரா 3 பார்ட்ஸ் தான் இருக்கு. என்னதுன்னா பவர் செக்ஷன், ஐசோலேட்டர் செக்ஷன் அண்ட் லாஜிக் செக்ஷன். இந்த மூணு செக்ஷன் தான். ஓகேவா? இது எதுல நம்மளோட இன்புட் மாடல்ல மட்டுமே. ஓகேவா? ஸோ அதுல நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், டிஸ்கிரீட்ல ஏசி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நம்மளோட ஏசி டிஸ்கிரீட் மாடலோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம், இது வந்து சர்க்கியூட் டயக்ராம். ஓகேவா? ஸோ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நம்ம மொத்தம் 3 செக்ஷன் சொன்னோம் இல்லையா, என்னதெல்லாம் பவர் செக்ஷன், இங்க லாஜிக் செக்ஷன் இருக்கு, இன்னொன்னு என்னது ஐசோலேட்டர் செக்ஷன். இதுதான் ஐசோலேட்டர் இருக்கு இல்லையா, இதுதான் ஐசோலேட்டர் செக்ஷன். ஓகேவா? இந்த 3 செக்ஷன் தான் இன்புட் மாடல்ல இருக்க மேஜர் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ பவர் செக்ஷன் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கு, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கு, ஜெனர் டயோட் லெவல் டிடெக்ஷன் இருக்கு. அடுத்து லாஜிக் செக்ஷன் பார்க்கும்போது லாஜிக்கல் இன்புட் ஆர் அவுட்புட். இப்போ வந்து நம்ம இந்த இன்புட் மாடல் பார்க்கறதுனால லாஜிக்கல் இன்புட், அப்புறம் இன்புட் ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்றது. இங்க வந்து என்னதுன்னா இதுக்கு அடுத்தது நம்மளோட அவுட்புட் டிவைஸ்க்கு கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அதாவது நம்மளோட சிபிக்கு கொடுக்க போறோம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு பவர் செக்ஷன்ல எதுக்காக ரெக்டிஃபையர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நம்மளோடது வந்து ப்ராசஸருக்கு போகும்போது வந்து நமக்கு டிசி சிக்னல் தான் தேவைப்படும். ஓகேவா? ஸோ நம்ம இங்க வந்து ஏசி டிஸ்கிரிட் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம கொடுக்குற சிக்னல் வந்து என்னது, ஏசி. அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ப்ராசஸருக்கு தேவையான டிசியா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டிசியா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணணும், ரெக்டிஃபையர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏசி டு டிசியா கன்வெர்ட் பண்றது ரெக்டிஃபையர். அப்படி ரெக்டிஃபை பண்றதுல வந்து நமக்கு ஒரு கெப்பாசிட்டர்ஸ் வேணும் இல்லையா, அதாவது ஃபில்டரிங் சர்க்கியூட் வேணும் இல்லையா. ஸோ இந்த இதுல வந்து நமக்கு காமனா இது பிளாக் டயக்ராம்ங்கறனால காமனா இதை கொடுத்துட்டாங்க. நமக்கு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்ல வந்து என்னதுன்னா ஃபில்டரிங் சர்க்கியூட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபில்டர் எதுக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். எதுக்கு, நம்மளோட தேவையில்லாத இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு, பியூர் டிசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ண போறோம், ஃபில்டரிங் சர்க்கியூட். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா ஜெனர் டயோட் லெவல் டிடெக்ஷன். அதாவது இந்த பவர் சர்க்கியூட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிரிட்ஜ் சர்க்கியூட் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கோ, இன்கமிங் ஏசியை வந்து டிசி சிக்னலா கன்வெர்ட் பண்ணிட்டு இதை வந்து என்னது ஃபில்டரிங் சர்க்கியூட்டுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சிக்னலை வந்து பவுன்ஸ் ஆகாம எந்த நாய்ஸும் இல்லாம கிளியர் டிசி சிக்னலா நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அந்த டிடெக்ஷன் சர்க்கியூட் இருக்குல்ல, ஜெனர் டயோட், அது என்ன பண்ணணும்னா டிடெக்ட்ஸ் இஃப் தி இன்கமிங் சிக்னல் வந்து ரீச் ஆயிருச்சா, இல்லைன்னா நம்மளோட நம்ம குறிப்பிட்ட வேல்யூ இவ்வளோ சிக்னல் தான் வேணும், 5 வோல்ட்னா 5 வோல்ட் தான், 7 வோல்ட்னா 7 வோல்ட் தான், இவ்வளோ டைமுக்குள்ள வேணும்னு நம்ம ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதை ரீச் பண்ணிருச்சா, இல்லைன்னா அதோட லெவலை வந்து எக்ஸிட் அதிகமா தாண்டிருச்சாங்கிறத வந்து டிடெக்ட் பண்றது தான் வந்து என்னன்னா நம்மளோட இந்த லெவல் டிடெக்ஷன் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ நம்மளோட பவர் செக்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா ஏசியை வந்து டிசியா மாற்றும். அந்த டிசியை வந்து பியூர் டிசியா மாத்துறதுக்கு வந்து கெப்பாசிட்டர், அதாவது ஃபில்டரிங் சர்க்கியூட் போட்டிருப்போம். அந்த ஃபில்டரிங் சர்க்கியூட்டுக்கு அப்புறமா என்னன்னா லெவல் டிடெக்ஷன் சர்க்கியூட், நம்மளோட இன்புட் வந்து ரீச் ஆயிருச்சான்னு பாக்குறதுக்காக. ஓகேவா? அதுக்கடுத்து நம்மளோட ஐசோலேட்டர் செக்ஷன் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வேலிட் சிக்னல், பவர் செக்ஷன் வந்து வேலிட் சிக்னலை வந்து டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணும், இட் பாசஸ் சிக்னல் டு லாஜிக் செக்ஷனுக்கு நமக்கு கொடுக்கணும். ஓகேவா? இந்த லாஜிக் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கொடுக்கணும். இதை கொடுக்கறது வந்து எது மூலியமா கொடுக்குது, நம்மளோட ஐசோலேட்டர் மூலியமா கொடுக்குது. இந்த ஐசோலேட்டருங்கிறது வந்து எதுவா இருக்கும் அப்படின்னா ஆப்டோகப்ளர்ஸ். நீங்க ஆப்டோகப்ளர்ஸ் அப்படிங்கறத வந்து இடிசிலேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அது வந்து என்னது, எந்த ஒரு வயரிங் சர்க்கியூட்லயுமே நம்ம கனெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். ஜஸ்ட் சென்சார் வந்து இன்புட்டை சென்ஸ் பண்ணி அதை வந்து அவுட்புட்டுக்கு வந்து கொடுக்கும். அந்த வந்து லைட் டிடெக்டர்ஸ் அந்த மாதிரி அவுட்புட் டிவைஸை யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த ஆப்டோ கப்ளரை தான் நம்ம என்ன பண்றோம்னா ஐசோலேட்டரை யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து இன்புட்டை சென்ஸ் பண்ணி அதை வந்து அவுட்புட் கொடுக்கும். ஏன் இந்த இடத்துல ஐசோலேட்டர் யூஸ் பண்றோம்னா, இங்க வந்து என்னது, எந்த ஒரு வயரிங் கனெக்ஷனுமே இருக்காது. ஜஸ்ட் சென்சார்ஸ் தான் சென்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. ஓகேவா? இது எதுக்காக இதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட லாஜிக் சர்க்கியூட்டையும் பவர் சர்க்கியூட்டையும் வந்து பிரிக்கிறதுக்காக. ஐசோலேஷன்னால என்னது, பிரிக்கிறதுக்காக. எதுக்காக பிரிக்கணும் அப்படின்னா, டு ரெடியூஸ் தி எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் நாய்ஸ். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் நாய்ஸ், அன்வான்டட் சிக்னல்ஸ் வராம இருக்கிறதுக்காகவும், நம்ம ப்ராசஸர் வந்து என்னது டேமேஜ் ஆகக்கூடாது. ஏதாவது வோல்டேஜ் டிரான்சியன்ஸ்னா என்னது, ஸ்பைக்ஸ் வரும் இல்லையா, சடன் இன்க்ரீஸ் இன் வோல்டேஜஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வோல்டேஜ் டிரான்சியன்ஸ் எதுவுமே போய் நம்மளோட ப்ராசஸரை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டர் போட்டு தான் நம்ம லாஜிக் செக்ஷனுக்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் செக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட சிபியு சைடே வரப்போகுது. ஓகேவா? ஆப்டோகப்ளர்ல இருந்து நமக்கு கிடைக்கிற டிசி சிக்னலை என்ன பண்ண போறோம்னா லாஜிக் செக்ஷனுக்கு கொடுக்க போறோம். ஓகேவா? டு பாஸ் த இன்புட் சிக்னலை சிபியூக்கு கொடுக்கணும். இந்த லாஜிக் செக்ஷன்ங்கிறது வந்து சிபியூ. ஓகேவா? இந்த லாஜிக் சர்க்கியூட்ல வந்து எல்இடி இருக்கும். இதுதான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட இன்புட் வந்து ரீச் ஆயிருச்சா இல்லையாங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ண போகுது. ஓகேவா? எல்இடி க்ளோ ஆச்சுன்னா இன்புட் இருக்குன்னு அர்த்தம். எல்இடி க்ளோ ஆகலைன்னா நாட் பிரசன்ட். ஓகேவா? சோ இப்போ இன்புட் மாடல்ல வந்து நமக்கு 3 செக்ஷன். பவர் செக்ஷன்ங்கிறது வந்து என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸருக்கு தேவையான சிக்னலை ஃபில்டர் பண்ணி அதுக்கு தேவையான ப்ரீ டிட்டர்மைன்டு வேல்யூல கொடுக்கும். ஓகேவா? அதை வந்து கேரி பண்ணிட்டு போறதா நம்மளோட ஐசோலேட்டர் செக்ஷன். எதுக்காக ஐசோலேட்டர் செக்ஷன், அன்வான்டட் சிக்னல்ஸ் எதுவுமே போய் நம்மளோட ப்ராசஸரை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வயரிங் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்டோ கப்ளர்ஸ்ங்கிறது வந்து ஒரு சென்சர்ஸை யூஸ் பண்ணி அது வந்து என்ன கொடுக்கும், நம்மளோட இன்புட்டை வந்து சென்ஸ் பண்ணி அதர் டிவைசஸ்க்கு கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ லாஜிக் செக்ஷன்ங்கிறது நம்மளோட சிபியு. அங்க இன்புட் ரீச் ஆயிடுச்சுன்னா அங்க இருக்க எல்இடி வந்து க்ளோ ஆகும், ரீச் ஆகலைன்னா எல்இடி வந்து எரியாது. ஸோ இதுதான் வந்து லாஜிக் செக்ஷன். இங்க இருக்க எல்இடி க்ளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது, இன்புட் ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் வந்து
ஏசி டிஸ்கிரிட். டிசி டிஸ்கிரிட்டும் வந்து சேம் ப்ராசஸ் தான். ஆனா இதுல வந்து என்ன தேவைப்படாதுன்னா நமக்கு இங்க ஒரு பிரிட்ஜ் சர்க்கியூட் வந்து தேவைப்படாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்க கொடுக்க போறதே வந்து என்னன்னா டிசி சிக்னல் தான். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் ஒர்க்கிங் எதுவுமே எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. இதுக்குலயும் வந்து என்னது சேம் சர்க்கியூட்ஸ் தான். பவர் செக்ஷன், லாஜிக் செக்ஷன் அண்ட் ஐசோலேட்டர் செக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா நமக்கு லாஜிக் செக்ஷனா வரப்போகுது. இந்த எல்இடி இந்த சைடு இதுதான் வந்து ஐசோலேஷன். இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல இதுதான் வந்து ஐசோலேட்டர். ஸோ இந்த ஐசோலேட்டர் இதை கேரி பண்ணிட்டு போறது வந்து என்னதுன்னா போட்டோ டிரான்சிஸ்டர் தான் நமக்கு வந்து இங்க இன்புட் ரீச் ஆயிடுச்சாங்கிறத வந்து கொடுக்கவே போகுது. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னன்னா நமக்கு லாஜிக் செக்ஷனா வந்துடும். ஸோ இதுல வந்து நமக்கு என்னது பவர் செக்ஷன்ல வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபை இருக்காது. அது மற்றபடி ஏசி டிஸ்கிரிட்டும் டிசி டிஸ்கிரிட்டும் வந்து சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னதுன்னா நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம்னா இன்புட் மாடல்ஸ் இல்லை டிஸ்கிரிட் அண்ட் அனலாக். அந்த டிஸ்கிரிட்ல 2 டைப்ஸ் பார்த்துட்டோம், ஏசி அண்ட் டிசி. இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னன்னா அனலாக் இன்புட் மாடல். அனலாக் இன்புட் மாடல் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா நம்மளோட இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. நமக்கு எந்தெந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்து இன்புட் வந்து டிஜிட்டலாக தேவைப்படுதோ அதோட சென்சார்ஸ் வந்து என்னன்னா டிஜிட்டல் இன் நேச்சராக இருக்கும். ஸோ அனலாக் அப்படின்னா நமக்கு என்னது அப்படின்னா நம்மளோட கண்டினியூஸ் சிக்னல், எங்கெல்லாம் கண்டினியூஸ் சிக்னல் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அனலாக் இன்புட் மாடல்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கன்வெர்ட் த அனலாக் சிக்னல். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா அனலாக் சிக்னல் நம்மளோட டிவைஸ் வந்து அனலாகா இருந்துச்சுன்னா, நம்மளோட இன்புட் டிவைஸ் அனலாகா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அனலாக் சென்சாரை யூஸ் பண்ணி அந்த சென்சார்ல இருந்து அனலாக் சிக்னல்ஸை வந்து சென்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த சென்சார்ஸ்ங்கிறது வந்து என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் பார்க்குற ப்ராப்ஸா இருக்கலாம், ப்ரெஷர் இண்டிகேட்டர், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது அனலாக் சிக்னல். டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹீட்டு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து என்னது நமக்கு அனலாக் சிக்னல்ஸா வந்துடும். ஓகேவா? ஸோ அனலாக் சிக்னல் இன்புட் சிக்னலை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வோல்டேஜ் 0ல இருந்து 10 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் வேரி பண்ணிக்கிடலாம். அதே கரண்ட்னு பார்த்தோம்னா 4 to 20 மில்லி ஆம்ப்ஸ் இவ்வளோ ரேஞ்சில் இருக்க கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வேல்யூஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அனலாக் இன்புட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அனலாக் சென்சார் வந்து என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து நம்மளோட அனலாக் இன்புட் மாடலுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அனலாக் இன்புட் மாடல் என்ன பண்ணும், ஆப்டிக்கல் ஐசோலேஷன். இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப்டிக்கல் ஐசோலேஷன் தான் கொடுக்க போறோம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோலேஷனை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம சென்சார்ல இருந்து எங்க கொண்டு போறோம், மாடலுக்கு அந்த சிக்னலை வந்து கொண்டு போறோம். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு அனலாக் சிக்னல் வேல்யூ வந்து என்னன்னா டிஜிட்டல் ஈக்குவலண்டா நமக்கு எங்க கொடுப்போம், நம்ம சிபியூக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ அனலாக் நம்ம எங்கெங்கெல்லாம் கண்டினியூஸ் சிக்னல், டெம்பரேச்சர், ப்ரெஷர் அந்த மாதிரி இதை மெஷர் பண்ண போறோமோ அந்த இடத்துல என்ன நம்ம அனலாக் சென்சார் தான் போடணும். ஸோ அனலாக் சென்சார் போடுற இடத்துல நம்ம என்னது அனலாக் இன்புட் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் அனலாக். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிஸ்கிரேட், அது வந்து டிஜிட்டல், இது வந்து அனலாக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அவுட்புட் மாடல். சேம் இன்புட் மாடலுக்கும் அவுட்புட் மாடலுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இன்புட்டுங்கிறது வந்து இன்புட் சிக்னலை வாங்கி கொண்டு போய் சிபியூக்கு கொடுக்கும். அவுட்புட் மாடல் என்ன பண்ண போகுதுன்னா ப்ராசஸர், அதாவது சிபியூல இருந்து அவுட்புட் டிவைஸ்க்கு கொண்டு போய் கொடுக்க போகுது. ஸோ இந்த சைடு நம்ம பார்த்தது பவர் செக்ஷன், ஐசோலேட்டர், அதுக்கப்புறம் லாஜிக் செக்ஷன் பார்த்தோம் இன்புட்ல. இப்போ அவுட்புட்ல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஜிக் செக்ஷன், தட் மீன்ஸ் சிபியூ தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட்டர் செக்ஷன், அதுக்கு அடுத்துதான் வந்து நமக்கு என்னதுன்னா நம்மளோட பவர் செக்ஷன், தட் மீன்ஸ் அவுட்புட் டிவைஸ். புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ் ரெண்டுமே வந்து என்னது பவர் செக்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு நடுவில் இருக்க சிபியூ தான் வந்து நமக்கு என்னதுன்னா லாஜிக் செக்ஷன். இந்த லாஜிக் செக்ஷன் இன்புட்டுக்கும் லாஜிக்கும் நடுவில் இருக்கிறது ஐசோலேட்டர். அதே மாதிரி இந்த லாஜிக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் ஒரு ஐசோலேட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெயின் பர்பஸ் அவுட்புட் மாடல் வந்து எதுக்காக அப்படின்னா சிபியூல இருக்க சிக்னலை வந்து எடுத்துட்டு போய் அதை வந்து என்னது ஃபீல்டு டிவைஸ், நம்மளோட அவுட்புட் டிவைஸ் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் டிவைஸ்க்கு கொடுக்கும். அதே மாதிரி இதுல சொன்ன மாதிரி இதுவும் வந்து என்னது ஐசோலேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து அவுட்புட் மாடல் ஒன்று போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுலயே 2 டைப், டிஸ்கிரேட் அவுட்புட் மாடல் அண்ட் அனலாக். அந்த டிஸ்கிரேட்லயும் ஏசி அண்ட் டிசி சேம் ப்ராசஸ் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா நமக்கு லாஜிக் செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து என்னது ஐசோலேட்டர் செக்ஷன், அதுக்கப்புறமா தான் வந்து என்னது நமக்கு பவர் செக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் செக்ஷன்ங்கிறது வந்து எதுக்காக, நம்மளோட அவுட்புட் ஸ்டேட்டஸை வந்து இண்டிகேட் பண்றது இந்த இண்டிகேட்டர். அங்கிருந்து வாங்கி கொண்டு போய் அதை ரெக்டிஃபை பண்ணி, ரெக்டிஃபையர்
ஏசி டிசியை மாத்தி கொடுக்கறதுக்காக ஓகேவா. அது முடிச்சதுக்கு அப்புறமா இங்க நமக்கு என்னதுன்னா ஐசோலேட்டர் செக்ஷன். ஐசோலேட்டர் என்ன பண்ணும், இங்க இருக்கிற அவுட்புட் இதை வந்து வாங்கி கொண்டு போய் இங்க இருக்க பவர் செக்ஷன் அவுட்புட் மாடல்ல போய் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஐசோலேட்டர். சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த பாருங்க, டியூரிங் நார்மல் ஆப்ரேஷனா இருக்கும்போது வந்து நம்மளோட ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட் ஸ்டேட்டஸை வந்து நம்ம லாஜிக் ப்ரோக்ராம்ல என்ன சென்ஸ் பண்ணிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கும் ஓகேவா. இப்போ நம்ம அவுட்புட்டை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னா, எனர்ஜைஸ்னா என்னது, அவுட்புட்டை வந்து அவுட்புட் டிவைஸ்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா லாஜிக் செக்ஷன் வந்து ஆஃப் த மாடல்ல இருக்க லாஜிக் செக்ஷன் வந்து லேட்ச் பண்ணிக்கும். அவுட்புட் என்னங்கிறத லேட்ச் பண்ணிட்டு அந்த லாஜிக் செக்ஷன்ல வந்து 1ன்னு சிக்னல் காட்டும் ஓகேவா. இந்த சிக்னல் வந்து என்னன்னா ஆன் சிக்னலை வந்து ஐசோலேஷன் சர்க்யூட் கொடுக்கும். எப்போ வந்து லாஜிக் செக்ஷன் சிபியூல வந்து லாஜிக் 1ன்னு நமக்கு காட்டுதோ அப்ப அந்த இதை வந்து ஐசோலேட்டர் செக்ஷன் என்ன பண்ணும்னா ஆன்ங்கிற கண்டிஷனா நமக்கு வந்து அவுட்புட் டிவைஸ்க்கு கொடுக்கும் ஓகேவா. விச் இன் டர்ன் ஸ்விட்சஸ் த வோல்டேஜ். நம்மளோட ஃபீல்டு டிவைஸ்ல அதாவது அவுட்புட் டிவைஸ்ல இருக்க வோல்டேஜஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் ஓகேவா த்ரூ த பவர் செக்ஷன் ஓகேவா. இப்போ நம்மளோட லாஜிக் செக்ஷன் இருக்குல்ல, அதாவது சிபியூல 1 அப்படின்னா அவுட்புட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. அந்த அவுட்புட் கிடைச்ச உடனே ஐசோலேட்டர் என்ன பண்ணுவோம், சென்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து அவுட்புட் டிவைஸுக்கு டர்ன் ஆன் பண்ணிரும். எது வழியா அப்படின்னா நம்மளோட பவர் செக்ஷன் வழியா க்ளோ பண்ணிரும் ஓகேவா. ஸோ இந்த எல்இடி லாஜிக் செக்ஷன்ல எல்இடி வந்து எதுக்காக அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் எல்இடி க்ளோ ஆச்சுன்னா அவுட்புட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. அதுல நம்ம என்ன சொன்னோம், எல்இடி க்ளோ ஆச்சுன்னா இன்புட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுல எல்இடி க்ளோ ஆச்சுன்னா அவுட்புட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. சேம் ஐசோலேட்டர் செக்ஷன் வந்து அதுல என்ன சொன்னமோ அதே ரீசனுக்காக தான் ஓகேவா. நம்மளோட லாஜிக் சைடை வந்து எப்படியும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஐசோலேட்டர் செக்ஷன் போட்டிருக்கோம். அதே மாதிரி பவர் செக்ஷன்ங்கிறது வந்து இதுல என்னதுன்னா ஏசி அவுட்புட் மாடல் வந்து யூசஸ் எய்தர், அதாவது நமக்கு ட்ரையாக் இல்லைன்னா எஸ்சிஆர் யூஸ் பண்ணி தான் வந்து என்னன்னா ஸ்விட்சிங் ஆக்டிவிட்டிஸை வந்து பண்ண போறாங்க ஓகேவா. ஸோ அதுல இந்த ஸ்விட்சை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நமக்கு எதுனா ஆர்சி ஸ்னப்பர் இல்லைன்னா மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர்ங்கிற ஒரு காம்பனன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏசி ஸ்விட்சை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறோம் ஓகேவா. ஃபர்தர் மோர் அதுக்கும் எக்ஸ்ட்ராவா நமக்கு என்னன்னா ஃபியூஸும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசிவ் கரண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்விட்சிங்கை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபியூஸும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்மளோட அவுட்புட் மாடலோட சர்க்யூட் டயக்ராம். இங்கிருந்து வர சிக்னல் இங்கே அவுட்புட் கிடைச்சிருச்சுன்னா இந்த எல்இடி வந்து என்ன ஆகும், க்ளோ ஆகும். உடனே இந்த ஐசோலேட்டர் சர்க்யூட் என்ன பண்ணும்னா இங்க கொண்டு வந்து நம்மளோட ஸ்விட்சிங் டிவைஸ்க்கு கொடுத்துரும் ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்விட்சிங் டிவைஸை அந்த ட்ரையாக்கை தான் யூஸ் பண்றோம். இது ஆன் ஆச்சுன்னா தான் இந்த சைடு அவுட்புட் டிவைஸ் நம்மளோட லேம்ப் அப்படின்னா இந்த லேம்ப் வந்து என்ன ஆகும், க்ளோ ஆகும். இங்க ஃபியூஸ் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா எக்ஸசிவ் கரண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபியூஸ் ப்ளோன் அவுட் ஆகி நமக்கு நம்மளோட அவுட்புட் டிவைஸ் இந்த லேம்பை வந்து என்ன பண்ணிரும், ப்ரொடெக்ட் பண்ணிரும் ஓகேவா. ஸோ டிசி டிஸ்கிரீட் மாடல்னா சேம் தான் ஓகேவா. அதில் நம்ம ஏசியில் இன்புட் மாடலில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் வந்து என்னென்னா டிசிங்கும் போது நமக்கு அதே ப்ராசஸ் தான், வேற எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஃபீல்ட் டிவைசஸ்க்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அவுட்புட் டிவைசஸ் எதனா அலாரம், அது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் ஓகேவா. அதே மாதிரி கண்ட்ரோலிங் ரிலேஸும் ஒரு அவுட்புட் டிவைஸ். ஃபேனு, ஹார்ன் சத்தம் கொடுக்கறது, லைட் ஆன் பண்றது, மோட்டார் ஸ்டார்டர்ஸ், சொலினாய்டு, வால்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு என்னன்னா அவுட்புட் டிவைசஸ்லாம் வரும் ஓகேவா. நம்ம பிஎல்சி யூஸ் பண்ணி என்னென்ன ரேட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம்னா 12 இருந்து 48 வோல்ட்ஸ் ஏசியாவும் இருக்கலாம், டிசியாவும் இருக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி 120 வோல்ட் ஏசிஆர் டிசி, 230 வோல்ட் ஏசிஆர் டிசி. அதே மாதிரி கான்டாக்டர்ஸ், ரிலேஸ், ஐசோலேட்டட் அவுட்புட், இது எல்லாமே வந்து என்னதுன்னா நம்மளோட அவுட்புட் டிவைசஸோட ரேட்டிங்ஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி அனலாக் அவுட்புட் மாடல்னாலும் அதுல சொன்னோம் இல்லையா, அதே தான் நமக்கு வந்து அனலாக் இன்புட் மாடல்னா என்னது, நம்மளோட இன்புட் டிவைஸ் வந்து அனலாகா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அனலாக் சென்சார் யூஸ் பண்ணி நம்ம அதை டிடெக்ட் பண்ணி லாஜிக் சர்க்யூட் கொடுப்போம் இல்லையா. இங்க வந்து என்னதுன்னா லாஜிக் சர்க்யூட் கிடைக்கிற அவுட்புட்டை வந்து நம்ம அனலாக் அவுட்புட்டுக்கு கொடுக்கும் போது இந்த சிபியு மெமரி இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணும்னா டிஜிட்டல் டு அனலாக். இங்க கிடைக்கிறது வந்து நம்ம சிபியூல வந்து என்னது இருக்கும், நமக்கு டிஜிட்டல் சர்க்யூட் தான் கண்டிப்பா நமக்கு என்னது 0 or 1, இது மட்டும் தான் நமக்கு சிபியூல நமக்கு கிடைக்க போகுது. ஆனா ஆஃபா, ஹையா லோவா, இதெல்லாம் மட்டும் தான் கிடைக்க போகுது ஓகேவா. அதை நம்ம இங்க ஒரு டிபைஏ கன்வெர்டர் போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல்ல இருந்து அனலாகா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை தான் நம்ம என்ன கொடுக்க போறோம், அனலாக் அவுட்புட் மாடலுக்கு கொடுப்போம் ஓகேவா.
ஸோ அனலாக் அவுட்புட் மாடல் அதிலிருந்து என்ன பண்ணிக்கும், நமக்கு தேவையான அவுட்புட் டிவைஸ் என்னவோ, அதாவது அது வந்து என்னது ஓப்பனிங் டிவைஸா கூட இருக்கலாம், அதாவது டேங்க் ஃபில்லிங் டிவைஸா கூட இருக்கலாம், ஒரு வால்வா இருக்கலாம். இந்த வால்வ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும், நம்மளோட அனலாக் அவுட்புட் மாடல்ல சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அனலாக் டிவைசஸ், டேங்க் ஃபில்லிங், ப்ரெஷர் மெஷரிங், வாட்டர் லெவல் ஃபில்லிங், இது எல்லாமே வந்து என்னதுன்னா நமக்கு அனலாக் அவுட்புட் மாடல்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் டிவைசஸ். நம்மளோட பிஎல்சிக்கு ப்ரோக்ராம் பண்றோம் இல்லையா, அதுல வந்து என்னன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸை தான் பார்க்க போறோம். ஸோ என்னதுன்னா ப்ரோக்ராமிங் டிவைஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ப்ரோக்ராமிங் டிவைஸ் எதுக்காக அப்படின்னா டு நீடட் டு என்டர், மாடிஃபை ஆர் மானிட்டர் த ட்ரபிள் ஷூட் த, அதாவது நம்ம பிஎல்சி ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, பிஎல்சி யூஸ் பண்றோம்னா அதுல பிஎல்சி ப்ரோக்ராம் கொடுக்குறோம்ல, பிஎல்சி ப்ரோக்ராம்ங்கிறது வந்து என்னது லேடர் ப்ரோக்ராம்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து என்டர் பண்றதுக்கோ, அதை மாடிஃபை பண்றதுக்கோ, இல்லைன்னா அதை வந்து கவனிக்கிறதுக்கோ, மானிட்டர் பண்றதுக்கோ, இல்லைன்னா அதோட ப்ரோக்ராம்ல இருக்க எரர்ஸை வந்து ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ற டிவைஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் டிவைஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் த ப்ரோக்ராமை வந்து நம்ம என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிஎல்சி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளோட ப்ரோக்ராமிங் டிவைஸ் எதை யூஸ் பண்ணி நம்ம அதில் ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் பண்ணோம், மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றது, இது அந்த ஒரு ப்ரோக்ராமிங் டிவைஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிடுவோம், டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஒன்ஸ் அதை வந்து என்டர் பண்றதுக்கு மட்டும்தான், அதை என்டர் பண்ணி முடிச்சுட்டு பிஎல்சி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே என்ன பண்ணிடுவோம்னா அந்த ப்ரோக்ராமிங் டிவைஸை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் டிவைஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஹேண்ட் ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், டெடிகேட்டட் டெஸ்க்டாப் ப்ரோக்ராமர், பர்சனல் கம்ப்யூட்டர், இந்த மூணுமே வந்து இந்த மூணு யூஸ் பண்ணியுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராமை கொடுக்கலாம். பிஎல்சி ப்ரோக்ராம் என்னவோ அதை நம்ம வந்து என்னது அதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா அது வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும், சீப்பர் அண்ட் மோர் போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா நமக்கு எங்கனாலும் கேரி ஓவர் பண்ணிக்கலாம், நம்ம மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் டிவைஸ், எங்க போறனாலும் நம்ம எடுத்துட்டு போற டிவைஸ் தான் நம்ம போர்ட்டபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த யூனிட்ல வந்து ஹேண்ட்ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து என்னதுன்னா அதுல மல்டி கலர்டு மல்டி ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதுல எல்இடி அண்ட் எல்சிடி டிஸ்பிளே விண்டோஸும் இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத பாக்குறதுக்கான டிஸ்பிளே விண்டோ வந்து என்னது எல்சிடியும் இருக்கும், எல்இடியும் இருக்கும். அதே மாதிரி மல்டி கலர், அதோட கீஸ் எல்லாமே வந்து என்னன்னா மல்டி கலர்ஸ், ஒவ்வொன்றும் கலர் கலரா இருக்கும், நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த கலர்னா இதுக்கு தான், கிரீன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, கிரீன் வந்து ஆன் கண்டிஷன், ரெட் வந்து ஆஃப் கண்டிஷன் பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் தேவையான அந்த கீஸ் வந்து இந்த மல்டி கலர்டா இருக்கும். அதே மாதிரி மல்டி ஃபங்க்ஷனல் கீஸும் இருக்கும். ஓகேவா? அந்த கீஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நேவிகேஷன் கீஸும் அதுல இருக்கும், அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரோக்ராம் வந்து எங்கனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? இட் ஹாஸ் இதுல வந்து மினிமம் டிஸ்பிளே கேபிலிட்டி தான், அந்த டிஸ்பிளே ஆகும் நம்ம பண்ற ப்ரோக்ராமா இருக்கட்டும். இந்த இது எதுக்காக சொன்ன ப்ரோக்ராமிங் டிவைஸ் மானிட்டர் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மானிட்டர் பண்றப்ப நமக்கு வந்து டிஸ்பிளே கேபிலிட்டி வந்து அதிகமா தேவைப்படும். ஆனா இதுல வந்து எப்படி இருக்குன்னா மினிமமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க, வெல் சூட்டட் ஃபார் த பேராமீட்டர் சேஞ்சஸ் இந்த யூசர் ப்ரோக்ராம். எங்கெல்லாம் வந்து நம்மளோட யூசர் ப்ரோக்ராம்ல பேராமீட்டர்ஸ்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸா இருக்கட்டும், யூனிட்ஸா இருக்கட்டும், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க போறோம் அப்படின்னா அந்தந்த இடங்கள்ல நம்ம வந்து ப்ரோக்ராமிங் டிவைஸை இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை எங்கனாலும் கேரி ஓவர் பண்ணிக்கலாம். சின்ன மினிமம் டிஸ்பிளே டிவைஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால நமக்கு எங்கெல்லாம் நம்ம வந்து பேராமீட்டர் சேஞ்ச் பண்ண போறோமோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹேண்ட்ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா என்னது, ஈஸியா பிஎல்சி ப்ரோக்ராம் வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே சமயம் லோ காஸ்ட், ஈஸி டு அதை வந்து லேர்ன் பண்றதோ யூஸ் பண்றதோ நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ காம்பேக்ட், அதோட சைஸும் வந்து என்னதுன்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட், நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து என்ன என்விரான்மெண்ட்ல இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆனா டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது என்னன்னா நம்ம சொன்னாலே மினிமம் டிஸ்பிளே, அதனால லேடர்ஸை வந்து என்னன்னா கம்மியா தான் நம்மளோட டிஸ்பிளே பண்ண முடியும். ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம லேடர்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி டாக்குமெண்டேஷன், நம்ம அதை முடிச்சதுக்கு அப்புறமா டாக்குமெண்டேஷனை வந்து நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியாது. அதே மாதிரி வென் பேட்டரி ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம் ஃபுல்லா என்ன ஆயிரும், லாஸ், எரேஸ் ஆயிரும். ஓகேவா? நமக்கு அதே மாதிரி நிறைய கீஸ் வந்து நிறைய தேவைப்படுது ப்ரோக்ராம் வந்து என்டர் பண்றதுக்கு. அதே மாதிரி மோர் டைம், இப்ப நமக்கு பெரிய ப்ரோக்ராமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்டர் பண்றதுக்கு நிறைய டைம்ஸ் தேவைப்படும்.
அதே மாதிரி ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் இருந்தது, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதை மாத்துறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுதான் வந்து என்னன்னா ஹேண்ட்ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹேண்ட்ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது வந்து என்னது, நம்ம ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய பிஎல்சிக்குன்னு ப்ரோக்ராம் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். ஓகேவா, அதுல ஒரு டைப் இது. இது வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும், சீப்பர் அண்ட் எங்கனாலும் எடுத்துட்டு போகலாம். அதோட டிஸ்பிளேவும் சிறுசா இருக்கும். எங்கெல்லாம் பேராமீட்டர் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்றோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா அந்த ஹேண்ட்ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து என்னது பிஎல்சி, இதுதான் ஹேண்ட்ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதோ இதுல வந்து என்னது மல்டி கீஸ் இருக்கலையே, இது வந்து மல்டி கலர்டாகவும் இருக்கும், மல்டி ஃபங்க்ஷனல்ஸாகவும் இருக்கும். இந்த டிஸ்பிளே பாருங்க ரொம்ப சிறுசா இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, டாக்குமெண்டேஷன் எல்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மாடிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா, இதுதான் ஹேண்ட்ஹெல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டெடிகேட்டட் டெஸ்க்டாப் ப்ரோக்ராமர். இது வந்து என்னன்னா எதுக்காக இதை டிசைன் பண்ணிருக்காங்கன்னா ப்ரோக்ராமிங் பிஎல்சியோட ப்ரோக்ராமை வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கும் அதை மானிட்டர் பண்றதுக்கும் டிசைன் பண்ணதான் இந்த ப்ரோக்ராமர். ஓகேவா, இதுல வந்து என்னன்னா அதர் மல்டி கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸை வந்து இது பண்ண முடியாது. டெஸ்க்டாப் ப்ரோக்ராமர்னால நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்யூட்டர்னு தானே சொல்லுவோம். ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து என்னது, நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுல என்னெல்லாம் இருக்கும், கம்ப்யூட்டர் மாதிரி கீபோர்டு இருக்கும், விஷுவல் டிஸ்பிளே டெர்மினல், அதாவது நம்மளோட மானிட்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதோட பேர் வந்து என்னன்னா விஷுவல் டிஸ்பிளே டெர்மினல். அதே மாதிரி நெசசரி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், மெமரி யூனிட், இது எல்லாமே இருக்கும். டெஸ்க்டாப் மாதிரியே இருக்கும். ஆனா நம்மளோட நார்மல் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸை இதுல வந்து என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா, எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ், கீஸ் ஃபார் என்ஓஎன்சி டைமர்ஸ் எல்லாத்தையும், அதாவது இந்த டெடிகேட்டட் ப்ரோக்ராம்ல வந்து நமக்கு என்ஓ கான்டாக்ட், என்சி கான்டாக்ட், டைமர்ஸ்க்கெல்லாம் கூட வந்து என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் சிம்பிள் கீஸ் அதுல இருக்கு. ஓகேவா, ஸோ விடிடி வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரோக்ராமை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிடலாம். இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்ன பண்ணிக்கலாம், போர்ட்டபிள், எங்கனாலும் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஷாக் ஏதாவது எதுனாலும், இப்போ இண்டஸ்ட்ரி சைடில் மெஷின்ஸோட மெக்கானிக்கல் ஷாக் இருக்கும் இல்லையா, அதை வந்து இது என்ன பண்ணிக்கும், வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எந்த இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்லையும் இதை வந்து என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் நாய்ஸோ, ஹை டெம்பரேச்சரோ, இல்லைன்னா ஹியூமிடிட்டி, அந்த பனி இதோ எதுவுமே வந்து என்னதுன்னா இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா, இது வந்து எலக்ட்ரிஷியனோ டெக்னீஷியன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஈஸி டு என்டர் மாடிஃபை த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கோ அதை மாடிஃபை பண்றதுக்கோ இது படிச்ச டெக்னீஷியன்ஸுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து ஏதோ டெஸ்க்டாப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா டெடிகேட்டட் டெஸ்க்டாப் ப்ரோக்ராமர். இதுலயும் வந்து நிறைய கீஸ் இருக்கு. ஒவ்வொரு கீஸ்லயும் வந்து இதுல என்ஓ கான்டாக்ட், என்சி கான்டாக்ட், டைமர்ஸ்க்கு கூட இதுல கீஸ் இருக்கு. ஓகேவா, இது வந்து படிச்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க வந்து இதுல மாடிஃபை பண்றது ஈஸியான. ஹேண்ட் ஹெல்ட்ல வந்து யாராலையுமே ப்ரோக்ராமை வந்து மாடிஃபை பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பர்சனல் கம்ப்யூட்டர். பர்சனல் கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து நம்மளோட பிசி, நார்மல் பிசி. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிஎல்சிக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்றோம். ஸோ அதோட நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியும் இல்லையா, ஸோ அதனாலதான் அதை பத்தின டீட்டெயில்ஸ் இங்க பெருசா கொடுக்கல. ஸோ அதோட அட்வான்டேஜுங்கும் போது என்னன்னா மல்டிபிள் ரங்ஸ், எல்லா மல்டிபிள் நிறைய ஒர்க்ஸை வந்து நம்ம இதுல என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கிடலாம். ட்ரபிள் ஷூட் பண்றது ரொம்ப ஈஸி. நம்மளோட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுல என்ன சொன்னோம், பேட்டரி போயிருச்சுன்னா நமக்கு சேவ் பண்ணதெல்லாம் போயிடும்னு சொன்னோம் ஹேண்ட் ஹெல்ட்ல. ஆனா இதுல நம்ம கம்ப்யூட்டர்னாலே நம்ம ஹார்ட் டிஸ்க் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ ஸ்டோர் பண்றோமோ அந்த ஹார்ட் டிஸ்க்ல போய் ஸ்டோர் ஆயிரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுல ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி ஃபிளாப்பி ஆர் பென்ட்ரைவ் போட்டும் நம்மளோட ப்ரோக்ராமை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரன்னிங் கமாண்ட்ஸ், சிம்பிள்ஸ், இது எல்லாமே வந்து என்னது அதுல டிஸ்பிளே ஆகும். டேட்டா டேபிளும் நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரோக்ராமை வந்து மாடிஃபை பண்றதோ எடிட் பண்றதோ வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளோட பிசியை வந்து எல்லா என்விரான்மெண்ட்லையும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நாட் டிசைன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்ல நம்ம பிசியை வந்து என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, நம்மளோட டெம்பரேச்சர் இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட பிசியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா அந்த ரெண்டு டிவைசஸ் வந்து யூஸ் பண்றோம். பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து இந்த ரெண்டு ரீசனுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்மளோட பர்சனல் கம்ப்யூட்டர் இதுதான். ஓகே, இது வந்து என்னது பிஎல்சி, இது நம்மளோட பிசி பர்சனல் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் டாபிக் இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் டிவைசஸ் 3 பார்த்தோம். ஹேண்ட் ஹெல்டு, டெடிகேட்டட் டெஸ்க்டாப் ப்ரோக்ராமர், அப்புறம் பிசி. இந்த 3 வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம், பிஎல்சிக்கு வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா, அதை பத்தி தான் பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கம்பேரிசன் பிட்வீன் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் பிஎல்சி சிஸ்டம். ஹார்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் எதுக்காக பிஎல்சி வந்தோங்கிறதுக்காக.
பிஎல்சி எதுக்காக வந்தோம், நம்ம இதுக்கு முன்னாடி கண்ட்ரோலிங் தான் பிஎல்சி. ஓகேவா, இண்டஸ்ட்ரி சைடில் இருக்க கண்ட்ரோல் சர்க்யூட் தான் நம்மளோட பிஎல்சியை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோல்னா ஒயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா. அப்படி கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரிலேஸ் அது இது நிறைய சர்க்யூட்ஸ் போட்டிருப்போம். அது மூலியமா நமக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது வந்து கொஞ்சம் டஃபா இருந்தது. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிஎல்சி சிஸ்டமே யூஸ் பண்ணோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. பிஎல்சியில் வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படும், ஆனால் ஹார்ட்வேருக்கு வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படாது. ஓகேவா, அதே மாதிரி டைம் ரெக்வயர்டு ஃபார் மாடிஃபிகேஷன், மாடிஃபை பண்ணுறதுக்கான டைம் வந்து இதில் ரொம்ப கம்மி. அதாவது எரர் வந்துருச்சு அதை மாடிஃபை பண்ணணும்னா அது ரொம்ப கம்மி இதில் பிஎல்சியில். இதில் வந்து அதிக நேரம் எடுத்துக்கும். அதே மாதிரி மெமரி ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், ரெக்வயர்டு ஃபார் இதில் வந்து என்னன்னா ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நமக்கு மெமரி தேவைப்படும். இது ஹார்ட்வயர் தானே கண்ட்ரோல், இதில் வந்து எந்த ஒரு மெமரி கிடையாது. ஏன்னா ப்ரோக்ராமோ ஏதோ டேட்டாஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு மெமரி தேவைப்படும். இங்கே வந்து அப்படி கிடையாது, மேனுவலாக பார்க்குற மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து இந்த மெமரி தேவைப்படாது. காஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகம் தான், இது வந்து என்னது காஸ்ட் கம்மி. அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் பார்க்கும்போது இதுக்கு கம்மியாக இருந்தது, ஹார்ட்வேருக்கு தான் எப்படி இருந்ததுன்னா அதிகமாக இருந்தது. ஸ்பேஸ் ரெக்வயர்டும் சேம் ப்ராசஸ், ஸ்பேஸும் வந்து பிஎல்சிக்கு ரொம்ப கம்மி தான், அந்த ஒரு டிவைஸ் மாதிரி தானே தேவைப்படும். ஆனால் ஹார்ட்வேருங்கிறது வந்து ஒரு பெரிய கண்ட்ரோல் பேனலே நம்ம வந்து என்னது பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவைப்படுற இடம் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஹீட் ஜென்ரேஷனும் இங்கே வந்து என்னது லெஸ், ஏன்னா இது ஒரு சிஸ்டம் மாதிரி தான், கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீட்டும் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். டெக்னாலஜி வந்து இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இது வந்து இந்த ஓல்ட் டெக்னாலஜி. ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே வந்து எங்கே ஃபால்ட் நடந்திருக்கு, எந்த ரிலேயில் எந்த கான்டாக்டர்லன்னு நம்ம செக் பண்ணுறதே வந்து என்னதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எரர் கரெக்ஷன் அதை திருத்துறதுக்கும் வந்து இதில் ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்ட்ரோல் சர்க்யூட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு கண்ட்ரோல் சர்க்யூட்னு ஒன்று கிடையாது. இதில் நம்ம எதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம், ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். இதில் வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் அதுதான் ஒரு மேஜர் இதே பெரிய கண்ட்ரோல் சர்க்யூட் ஒன்று இருக்கும். இன்டர்னல் வயரிங் வந்து எனக்கு பெருசாக இருக்கும் கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு. இதுதான் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கும் பிஎல்சிக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோலிங் தான் கண்ட்ரோல் தான் பண்ணுவோம், கண்ட்ரோலிங் பேனல் தான் பண்ண போகிறோம். ஆனால் இது ப்ரோக்ராம் மூலியமாக பண்ணுறோம், அது வந்து என்னது வயரிங் மூலியமாக பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎல்சி டைப்ஸ். பிஎல்சிலேயே நிறைய ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஃபிக்ஸ்டு அண்ட் மாடுலர். ஓகேவா, பிஎல்சியில் ரெண்டு டைப்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டைப்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் டிவைஸோட டைப்ஸ் பார்த்தோம். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிஎல்சிலேயே ரெண்டு டைப். ஒன்று வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டு, இன்னொன்று வந்து என்னன்னா மாடுலர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பிஎல்சி பார்த்துருவோம். இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு பிஎல்சியோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவுட்புட் டெர்மினல், பவர் சப்ளை, ப்ராசஸர் சிபி, இன்புட் டெர்மினல், இது இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த பிஎல்சிங்கிறது வந்து செக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது இதுதான் கொடுத்துருக்கேன். இன்புட் மாடல், சிபியு, மெமரி டிவைஸ், பவர் சப்ளை அண்ட் அவுட்புட் மாடல். ஓகேவா. ஸோ மெமரி டிவைஸுங்கிறது தான் இந்த சிபி, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்ட் இன்டு ஒன் செல்ஃப் கண்டைன்ட் யூனிட், ஒரே ஒரு செல்ஃப் மாதிரி இருக்க ஒரு யூனிட்டுக்குள்ளேயே மொத்தத்தையும் இந்த என்ன பண்ணிடுவாங்க பில்ட் பண்ணிடுவாங்க. அதான் வந்து என்னது ஃபிக்ஸ்டு. ஓகேவா. ரெஃபர்டு டு அஸ் இந்த ஃபிக்ஸ்டு பிஎல்சியை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் தான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு போகுது. ஓகேவா. ஃபிக்ஸ்டு அண்ட் மாடலர்ல ஃபிக்ஸ்டில் என்ன பண்ண போறாங்க, எல்லாத்தையும் மொத்தமா ஒரே ஒரு யூனிட்ல வந்து என்ன பண்ணிட போறாங்க, மொத்தத்தையும் பில்ட் பண்ணிட்டாங்க. அது பாத்தீங்களா ஒரே ஒரு தான், தனித்தனியா எதுவுமே இல்லை. ஓகேவா. ஸோ இதை வந்து இது ஷூ பாக்ஸ் ஆர் பிரிக்னா என்னது செங்கல் மாதிரியே இருக்கும். ஓகேவா. டியூ டு தேர் அதோட ஷேப் அண்ட் சைஸ்னால நம்ம இதை வந்து இப்படியும் ரெஃபர் பண்றோம். வந்து இந்த டைப்ல வந்து நம்மளோட இன்புட்ஸை வந்து எவ்வளோ நாளும் இன்புட்ஸையும் அவுட்புட்ஸையும் வந்து எவ்வளோ நாளும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிடலாம், எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலன் பாட்லி மைக்ரோலாஜிக் 6 இன்புட்ஸ் இருக்கும், 4 அவுட்புட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபிக்ஸ்டுங்கிறது வந்து வேற ஒன்றுமே இல்லை. இது வந்து என்னது ஒரே ஒரு யூனிட்லேயே எல்லா செக்ஷன்ஸையுமே நம்மளோட இன்புட் அவுட்புட் பவர் சப்ளை மெமரி எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயே பில்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஸ்கேனிங் டைம். ஸ்கேனிங் அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம், அதோட ஒர்க்கிங்கை தான் நம்ம ஸ்கேனிங் சொன்னோம் இல்லையா, அந்த டைம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி காஸ்ட்டும் கம்மி. ட்ரபிள் ஷூட்டிங் டைம், எரரை கரெக்ட் பண்ணுற டைமும் வந்து என்னது ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த 6 இன்புட்ஸ் 4 அவுட்புட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை தவிர அதுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபியூச்சரில் எக்ஸ்பேன்ஷன், இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபியூச்சரில் இது இன்னும் ப்ரோக்ராம் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அதிகமாக இது பண்ணிக்கலாம்னா அது இதில் பண்ண முடியாது. ஓகேவா. இந்த பார்ட் ஆஃப் த யூனிட்
ஃபெயில் ஆயிருச்சுன்னா மொத்த யூனிட்டையும் நம்ம வந்து என்னது ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா மொத்தத்தையும் ஒரே யூனிட்ல தான் நம்ம வச்சு பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம மொத்தமாக என்டையர் யூனிட்டையுமே என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டு பிஎல்சி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மாடுலர். இதுல வந்து என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பில்ட் வித் செவரல் காம்போனன்ட்ஸையும் இதுல பில்ட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா காமன் ரேக் வித் எக்ஸ்டெண்டபிள் இன்புட் அவுட்புட் கேப்பபிலிட்டிஸ். இதையும் ஒரு காமன் ரேக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆனா வந்து என்னதுன்னா இன்புட் அவுட்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரேக்கா இருக்கும். ஓகேவா? கன்சிஸ்ட் ஆஃப் எ ரேக், பவர் சப்ளை, சிபியூ, அது வந்து மொத்தத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ரேக்ல ஒவ்வொன்று இருக்கும். ஓகேவா? ஆன் ரேக் இதுல வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டு செப்பரேட் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ், ஒவ்வொரு இதையும் தனித்தனியா செப்பரேட் ஹார்ட்வேர் மாதிரி பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். அது வந்து மொத்த யூனிட்டையும் ஒன்னுலே போட்டிருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா ரேக்கா போட்டு ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஹார்ட்வேர் ஐட்டம்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து என்னது நமக்கு சைசஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. ஸ்மால்லையும் இருக்கு, மீடியமும் இருக்கு, லார்ஜ் பிஎல்சிஸும் இருக்கு. ஓகேவா? நம்மளோட ப்ரோக்ராமிங் மெமரியோட சைஸை பொறுத்து நமக்கு ஒவ்வொரு சைஸ்ல நமக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸ்டுக்கும் மாடலாருக்கும் ஒரு டிஃபரன்ஸ். அது வந்து மொத்த யூனிட்டையும் ஒரே பாக்ஸ் மாதிரி செங்கல் மாதிரி இருக்கும் போட்டுருவாங்க. இது வந்து என்னன்னா ரேக்கா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஎல்சியோட டைப்ஸ் பார்த்தோம், 2 டைப்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்புட் டைப்ஸ். அதாவது இன்புட் மாடல், அவுட்புட் மாடல் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இங்க வந்து என்னன்னா அந்த இன்புட் மாடலுக்கு கொடுக்குற இன்புட்லேயே 2 டைப்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதை வேலை திருப்பி பார்க்க போறோம். ஸோ இன்புட் டைப்ஸுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக், இன்னொன்று வந்து என்னன்னா அனலாக். லாஜிக் அப்படின்னா இதுல வந்து என்னது 0 and 1 அது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 0 and 1ங்கிறது நம்ம என்னெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆன் கண்டிஷன். 0னா என்னது ஆஃப், ஆன் 1னா என்னது ஆன் கண்டிஷன். அதே மாதிரி இது வந்து என்னதுன்னா லோ சிக்னல் ஆர் ஹை சிக்னல், இப்படி 3 வகையா சொல்லிக்கலாம். அதாவது 0 and 1 தான், ஆஃப், ஆன், லோ சிக்னல், ஹை சிக்னல். இது மட்டும்தான் இதுல இருக்கும் லாஜிக்கல் இன்புட்ஸ். இதுதான் வந்து லாஜிக் இன்புட்டோட டைப். இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா இந்த பட்டனை வந்து நம்ம ஓப்பன்ல இருக்க வரைக்கும் லாஜிக் வந்து என்னது ஆஃப்ல இருக்கும். இதை வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி லாஜிக் வந்து என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும். ஸோ லாஜிக் 1 ஆயிருச்சுன்னா இங்க வந்து பிஎல்சியில இன்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்க வந்து என்னது டிஸ்பிளே இருக்காது, அதாவது இன்புட் வந்து டிஸ்பிளே ஆகாது. இதுதான் லாஜிக். இதே அனலாகும் போது நம்ம அது ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, அது கண்டினியூஸ் சிக்னல்ங்கும் போது தான் நம்ம என்ன சொல்றோம், அனலாகுன்னு சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து என்னது ஜஸ்ட் ஆன் ஆஃப், அதுக்கு லாஜிக் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸா ஒரு சிக்னல் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டே இருக்க போறோம், கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்குன்னா அங்க எல்லாமே என்னது அனலாக் இன்புட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்கிறது, டெம்பரேச்சர், ப்ரெஷர், இதெல்லாமே வந்து என்னது அனலாக். ஸோ அனலாக் இதை வந்து சென்ஸ் பண்ணி, இந்த சென்சார் வந்து என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணி எங்க கொடுக்கும், அனலாக் இன்புட் மாடலுக்கு கொடுக்கும். அனலாக் இன்புட் மாடல் வந்து அதை சென்ஸ் பண்ணி சிபியூக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து எவ்வளவா இருக்கலாம், 1 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் டிசியா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் இன்புட். லாஜிக்னா 0 and 1 மட்டும்தான், அனலாக்னா வந்து கண்டினியூஸ் சிக்னல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸும் சேம் தான். 2 டைப்ஸ், என்னது லாஜிக் இன் அவுட்புட் அண்ட் அனலாக் அவுட்புட். லாஜிக்னாலே வந்து என்னதுன்னா டிஜிட்டல் அவுட்புட் தான் சொல்றோம். ஸோ டிஸ்கிரிட் கேன் எய்தர் பி ஆன் ஆர் ஆஃப். அதாவது அந்த அவுட்புட் டிவைசஸ்ங்கிறது என்னவா இருக்கலாம், லைட்டு, எல்இடி, ஸ்மால் மோட்டார்ஸ், ரிலேஸ், இது எல்லாமே வந்து ஒன்னா ஆன் இல்லைன்னா ஆஃப், இது மட்டும் தான் நடக்கப்போகுது. ஸோ அதுதான் வந்து என்னன்னா லாஜிக் அவுட்புட். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தட் நீட் ஜஸ்ட் பி அத ஆன் ஆஃப், லைட் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, செலினாய்டு வேவ்ஸ் ஓப்பன் பண்றது, க்ளோஸ் பண்றது, டோரை வந்து ஓப்பன் பண்றது, க்ளோஸ் பண்றது, இந்த 2 ஆப்ஷன் தானே இருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து என்னது நமக்கு டிஸ்கிரீட் டைப்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது லாஜிக் டைப்ஸ். ஓகேவா? அதே மாதிரி டிஜிட்டல் அவுட்புட் டிவைசஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மோட்டார் ஸ்டார்டர் காயில்ஸ், பைலட் லைட்ஸ், சொலினாய்ட்ஸ், அலாம், கண்ட்ரோல் ரிலேஸ், ஹார்ன்ஸ், இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்னதுன்னா டிஜிட்டல் அவுட்புட் டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து அனலாக் அவுட்புட்னா சேம். அதை வந்து என்ன பண்ண போறோம், அனலாக் சிக்னல்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அனலாக் டெம்பரேச்சர், ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணிருப்போம் இல்லையா, அதை ப்ராசஸர் வந்து இது பண்ணி அதை நமக்கு அவுட்புட் கொடுக்கும்போது திரும்ப அதை அகெயின் அனலாகாவே தான் மாத்தி கொடுக்கும். ஸோ நம்மளோட அவுட்புட்டும் நமக்கு என்னது அனலாக் சிக்னல், கண்டினியூஸ் வோல்டேஜ் ஆர் கரண்ட் சிக்னல் தான் நமக்கு வந்து என்னது அனலாக் அவுட்புட்னு சொல்றோம். ஓகேவா? ஆனால் டிஜிட்டல் ஆர் லாஜிக் என்னது ஆன் ஆஃப், ஓப்பன் க்ளோஸ், அதுக்கப்புறம் என்னது ஹை லோ, இது மட்டும்தான் இருக்கும். ஆனா அனலாகுங்கும் போது வந்து என்னன்னா கண்டினியூஸ் சிக்னல். ஓகேவா? அது மட்டும் தான் டிஃபரன்ஸ்.
ஸோ லாஸ்டா வந்துட்டோம். இப்போ வந்து என்னன்னா ஒரு சூட்டபிள் பிஎல்சியை, இந்த பிஎல்சி தான் எனக்கு வேணும், இந்த டைப்ல இந்த ரேஞ்ச்ல இப்படிதான் எனக்கு வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்றதுக்கு சில கிரிட்டேரியாஸ் இருக்கும். ஓகேவா? என்னென்ன கிரிட்டேரியாஸ் எல்லாம் வச்சு நம்ம பிஎல்சியை வந்து செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? லிஸ்ட் த நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட். நம்மளோட இன்புட் வந்து என்ன டைப் வேணும், டிஸ்கிரீட்டா அனலாகா, அதே டிஸ்கிரீட்லனா ஏசியா டிசியா. ஓகேவா? நம்மளோட இன்புட் அண்ட் அவுட்புட் என்ன டைப்ல வேணும். அதே மாதிரி நம்பர்ஸ், எவ்வளவு நம்பர்ஸ் வேணும். நம்ம இதே ஃபிக்ஸ்டுனா நம்ம என்ன பண்ண முடியும், குறைஞ்ச நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் உள்ளதை யூஸ் பண்ண முடியும். இதே மாடுலர் அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்புட்டோட டைப் எப்படி இருக்கும், அதோடைய நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் ஆர் அவுட்புட்ஸ் எவ்வளவு இருக்கும், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மெமரி கெப்பாசிட்டி எப்படி தேவைப்படுது. ஸோ மெமரி கெப்பாசிட்டி அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி இது ப்ரோக்ராமிங் டிவைஸ் யோசிக்கணும் இல்லையா. ஸோ அதை யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் ப்ராசஸிங் ஸ்பீடு எதுல அதிகமா இருக்கும், நமக்கு கம்மியான ஸ்பீடே போதுமா இல்லை அதிகமா வேணுமா, அதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ற கம்யூனிகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து. அப்புறம் மாடல்ஸ் ரெக்யர்டு, ஸ்பெஷல் மாடல்ஸ் ஏதாவது தேவைப்படுதா, அதை பொறுத்தும் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அதே மாதிரி சேஃப்டி, ரிலையபிலிட்டி அண்ட் எக்ஸ்பாண்டபிலிட்டி, நமக்கு ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் தேவைப்படுதா, அதுக்கு தகுந்தாப்புல. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சுதான் நம்ம ஒரு பிஎல்சி வந்து என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். நம்ம பட்டுக்கு சும்மா ஏதாவது ஒரு பிஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு பிஎல்சியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வேரியஸ் பிராண்ட்ஸ் ஆஃப் பிஎல்சிஸ். இந்த பிராண்ட்ல நமக்கு பிஎல்சி வந்து அவைலபிளா இருக்கு. சீமன், அலன் பார்ட்லி, ஆம்ரான், ஜி ஃபெனாக், மாடிகான், கியன்ஸ், மிட்சுபிஷி, டோஷிபா, ஹனிவெல், ஃபெஸ்டோ கார்ப். ஸோ இதெல்லாமே நம்ம நிறைய நமக்கு வந்து என்னன்னா தெரிஞ்ச கம்பெனி நேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்தந்த பிராண்ட்ஸ்ல எல்லாமே நமக்கு என்னதுன்னா பிஎல்சி அவைலபிளா இருக்கு. பிஎல்சிங்கிறது நம்ம இப்போ சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, ஹெச்பி, டெல், இனோவா அதெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இது சில பிராண்ட்ஸ். ஓகேவா? இந்த பிராண்ட்ஸ்ல நமக்கு பிஎல்சி வந்து அவைலபிளா இருக்கு. லாஸ்டா நம்ம பிஎல்சியோட அட்வான்டேஜஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது அட்வான்டேஜஸ், பிஎல்சி யூஸ் பண்றது மூலமா நம்மளோட கண்ட்ரோலிங் சர்க்யூட்ல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ்ல இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி, அப்புறம் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கான்டாக்ட்ஸ், ஆப்ரேஷனோட ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கும், ரிலையபிலிட்டினா உண்மைத்தன்மை வந்து அதிகமா இருக்கும், அதே மாதிரி செக்யூரிட்டி, டாக்குமெண்டேஷன், நம்மளோட அவுட்புட் வந்து எவ்வளவு தூரம் டாக்குமெண்ட் பண்ண முடியும், ஃபைல் வந்து ஃபெயில் சேஃப் ஆப்ரேஷன், அதாவது சேஃப் ஆப்ரேட் பண்ண முடியும், நியூவர் டெக்னாலஜி, இல்ல பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும், ஃப்ளோர் ஸ்பேஸ், நம்மளோட தேவைப்படுற இடம் வந்து கம்மியா இருக்கும், ஃபால்ட் லொகேஷனா அதை கண்டுபிடிக்கிறதோ அதை சரி பண்றது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி லாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ரேடார் ப்ரோக்ராமிங் யாருனாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மெத்தட்ல தான் ப்ரோக்ராமிங் இருக்கும். அப்புறம் பைலட் ட்ரெயினிங் ஈஸியா ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாமே அதோட அட்வான்டேஜஸ். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், கன்வேயர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, கன்வேயர் பெல்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி, நான் ஃபர்ஸ்டே நான் எக்ஸாம்பிள்கே இந்த ஃபுட் ப்ராசஸிங் தான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இடங்கள்ல நம்ம எதை யூஸ் பண்ணலாம், பிஎல்சி யூஸ் பண்ணலாம். பாட்டில் ஃபில்லிங், அப்புறம் ஆட்டோ அசம்பிளி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல, அப்புறம் ஃப்ளூயிட் லெவல் வாட்டர் டேங்க்ஸ்ல, மிக்சிங் ஃப்ளூயிட்ஸ், பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம கண்ட்ரோலிங் சர்க்யூட்டுக்கு எதை யூஸ் பண்ணலாம்னா பிஎல்சியை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து என்னதுன்னா 4th யூனிட்டை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு அடுத்த வீடியோல வந்து 5th யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.